சுனி நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நம்ம அபி வந்து ரூம்ல வந்து துணி மடிச்சுன்னே இருக்கும்போது, நம்ம ராகவ் வந்து அபியோட கைய வந்து பார்ப்பாரு. "என்ன இங்க முட்டியாண்ட அடிபட்டு இருக்குன்னும்போது," "அதெல்லாம் ஒன்றும் இல்லை குட்டி பாஸ். அன்னைக்கு உங்கள விடுதலை ஆக்கணுன்ட்டு ஸ்டேஷனாண்ட உட்காந்து என்னை எல்லாரும் கல்லடி அடிச்சாங்களே, அதில் என் மேலே கல் வந்து விழுந்துச்சுல, அதில் ஒரு சின்ன அடிதான்னும்போது, என்ன நீ இப்படி வச்சுன்னு இருக்கல, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வான்னும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ் சரியாயிடும்னும்போது, அந்த இடத்துல வந்து அபி வந்து அப்புறம் அந்த லேப்டாப்பில் இருக்கிற டிசைனிங்லாம் பண்ணினே இருக்கும்போது அப்போது ராகவ் வந்து சொல்லுவார், இந்த பொண்ணு நம்மளுக்கோசரம் எவ்வளோ பாடுபடுதுலன்னு அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லுவார். இதுக்கு எந்த காம்பினேஷன் கொடுத்தாலும் போது அந்த இடத்துல வந்து ராகவ் வந்து ரொம்ப செல்லமாக, டேய் இதுக்கு வந்து பீகாக் கலர் கொடுத்துட்டு எல்லோ ஷேடு கொடுறா அழகாக இருக்குண்டான்னு வாடா போடான்னு பேசும்போது அப்படியே அபிக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஏதோ என்கிட்ட ஒன்று சொன்னீங்க, என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க? ராகவ் வந்து அப்படியே மறைப்பார். நான் என்ன சொன்னேன்? சொன்னதை தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒழுங்காக வேலையை பாரு நம்மது. அபிக்கு வந்து அப்படியே ராகவ் மேலே வந்து சந்தோஷமும் காதலும் எக்ஸ்ட்ராவாக வருது.